சிறுபான்மை தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் அந்த மக்களின் நம்பிக்கையை படிப்படியாக இழந்து வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளரும் முன்னாள் வடமாகாண ஆளுநருமான கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்வதும் மக்களுடன் தமிழில் பேசுவதும் வரவேற்கத்தக்கது என்றாலும் அவற்றை தாண்டி தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு தேவை என குறிப்பிட்டார். யாழ்ப்பாண குடிநீர் பிரச்சினை, விமான நிலைய அபிவிருத்தி, வடக்கின் மீன்பிடித்துறை திட்டங்கள் மற்றும் மன்னார் அபிவிருத்தி பணிகள் இன்னும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மாகாண சபை தேர்தல், தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட விடயங்களிலும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதேவேளை மலையகத்தில் சுமார் 35,000 பேர் இன்னும் கூடாரங்களில் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், தமிழ் ஊடகவியலாளர்கள் அரசியல் கைதிகளின் கருத்துக்களை அப்படியே வெளியிடாமல் உண்மைகளை ஆராயும் புலனாய்வு ஊடகவியலாளர்களாக மாற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.